போட்டி தேர்வு தயாராகும் அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் நீங்கள் டெய்லியும் படிச்சுட்டு இருப்பீங்க. தமிழ் படிச்சுட்டு இருக்கலாம், மேக்ஸ் படிச்சுட்டு இருக்கலாம், ஜிஎஸ் படிச்சுட்டு இருக்கலாம். ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய தமிழ், மேக்ஸ் இதுக்கு நம்ம ரெகுலராக ஃப்ரீயாக டெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். அதே போல் அதற்கான சொல்யூஷன் வீடியோவும் கொடுத்துட்ருக்கோம். சரியா? இதில் தமிழில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 36வது டெஸ்ட் நீங்கள் எழுதியிருப்பீங்க. ஒரு சில டெஸ்ட்டுக்கு நம்ம சொல்யூஷன் வீடியோ அப்டேட் பண்ணல. இனிமே உங்களுக்கு தமிழுக்கான சொல்யூஷன் வீடியோ அப்டேட் ஆகும். சரியா? இது முதல்ல நான் சொல்லிக்கிறேன். அதே போல் நிறைய பேர் தமிழ் எப்படி சார் படிக்கிறது, தமிழுக்கு எவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம், தமிழை நம்ம 100க்கு 100 ஸ்கோர் பண்ணிட முடியுமா, தமிழை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் முன்னாடியே நம்ம 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தமிழுக்கு நம்ம டெய்லி வந்து இந்த கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இந்த கொஷின்ஸ்லாம் வந்து என்னென்ன ஏரியா வந்து கேட்டிருக்காங்க அது ரிலேட்டடாக படிங்க, இந்த ஏரியாவில் தான் கொஷின் கேட்கலாம், சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிங்க. அதே போல் புக்கில் இதெல்லாம் முக்கியம், தமிழை பொறுத்தவரையும் எல்லாம் முக்கியம் தான். சரியா? செலக்ட் பண்ணி படிக்கலாம் அப்படின்லாம் படிக்காதீங்க. சிலபஸ் டாபிக் எங்கே கண்ணில் பட்டாலும் எந்த கொஷின் பட்டாலும் படிங்க. சரியா? நம்ம டெய்லியும் 25 கொஷின் தமிழில் உங்களுக்கு டெஸ்ட்டாகவும் அப்டேட் பண்ணுறோம். அதே போல் யூடியூப்பில் லைவ் டெஸ்ட்டாகவும் கொடுத்துட்ருக்கோம். சரியா? லாஸ்ட் 1 வீக்காக அப்டேட் பண்ண முடியல, ஆனால் டெஸ்ட்டு கொடுத்துட்ருந்தோம். சரியா? டெஸ்ட்டு ஆப்பில் ஆரம்பத்தில் நிறைய பேர் எழுதிட்டு இருந்தீங்க. அப்படியே படிப்படியாக உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு குறையன்றதை முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதே போல் ஒவ்வொருத்தரும் இன்ட்ரெஸ்ட் குறைச்சிட்டே வந்து இப்போ எழுதுறத ஸ்டாப் பண்ணிட்டீங்க. யாரெல்லாம் எழுதுறதை ஸ்டாப் பண்ணிங்களோ உங்களுடைய வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போயிடும். யாரெல்லாம் தொடர்ச்சியாக எழுதிட்டு வராங்களோ அவங்க கண்டிப்பாக வின் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒரு போட்டித் தேர்வில் ஒரு வெற்றியாளர் தேர்வு செய்யப்படுகிறார். சரியா? உங்களுடைய முயற்சி, விடாமுயற்சி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். எக்ஸாம் போகிற ஊர்லேயும் இருக்குது, இன்றைக்கி இல்லை, இன்னும் எக்ஸாம் போகிற ஊர்லேயும் நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 36வது டெஸ்ட்டில் இருக்கும். சரியா? 36வது டெஸ்ட்டுக்கான லைவ் டெஸ்ட் உங்களுக்கு யூடியூப்லேயும் அப்டேட் ஆகும். அதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. சரியா? அது எல்லாமே நான் பிளேலிஸ்ட்டில் போட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். சரியா? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழ் நம்ம டெய்லி எவ்வளோ கொஷின்ஸ் கொடுத்துட்ருந்தோம் அதை நோட் பண்ணிக்குவாங்க. தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் உங்களுக்கு 25 கொஷின்ஸ் கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ முடிச்சிருக்கோம். இப்போ வந்து டெஸ்ட் வந்து இன்றைக்கி மார்னிங் உங்களுக்கு 11 மணிக்கு அப்டேட் ஆகும். டெய்லி காலைல 11 மணிக்கு அப்டேட் ஆகும். சரியா? 36வது டெஸ்ட் வந்துருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 35 டெஸ்ட் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. 35 டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இப்போ 36வது டெஸ்ட் வந்திருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் 25 கொஷின்ஸ். அது நம்ம லைவ் டெஸ்ட்டாக கொடுக்கும்போது யூடியூப்பில் உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 கொஷின்ஸ் மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டடாக எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் கேட்டுப்போம். கிட்டத்தட்ட ஒரு 45 கொஷின்ஸ் இல்லை 50 கொஷின்ஸ். ஒரு கொஷனுக்கு ஒரு கொஷின் எக்ஸ்ட்ரா கேட்டாலும் 50 கொஷின்ஸ்க்கு மேலே நம்ம பார்த்துருப்போம். அது முக்கியமான ஏரியா. இப்போ 50 வருது, இல்லை 15 கீழ்கணக்கு வருது, 10 பாட்டு வருது, 8 தொகை வருதுன்னா அந்த ஒரு கொஷனுக்கே 4 கொஷின்லாம் கேட்டிருப்பேன். சரியா? அப்படி இருக்கும்போது நிறைய கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். எக்ஸாம் வர வரலையும் இந்த லைவ் உங்களுக்கு வரும். குரூப் 2 எக்ஸாம் நடக்கிற வரலையும். சரியா? இந்த தமிழில் வரக்கூடிய டெய்லி டெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க, டெய்லி கொஷின்ஸையும் யூஸ் பண்ணிக்குவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழில் 25 கொஷின்ஸ் நான் சொல்கிறேன் இல்லையா, இது எப்போ சார் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா திங்கள்லேருந்து சனி வரலையும் டெய்லியுமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரியா? இனிமேல் இன்னும் வேகமாக நம்ம அப்டேட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி வந்து குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்ட்டு நம்ம மெதுவாக கூட போயிருப்போம். இப்போ குரூப் 4க்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் குரூப் 2னா கூட ப்ரிலிம்ஸ் அடிச்சிருவீங்க. சரியா? தமிழில் மேக்ஸில் நல்லா படிச்சுட்டு நீங்கள் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க. உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. இதே குரூப் 4 வரும்போது கட் ஆஃப் அதிகமாகும், 175+ கூட போகலாம். சரியா? அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழ் கொஷின் பேப்பரை பொறுத்து அது டிசைட் ஆகும். கொஷின் பேப்பர் ஈஸியாக வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? அப்போ குரூப் 4க்கு படிக்கிறீங்க அப்படின்னா குரூப் 4 தான் சார் என்னோட டார்கெட், குரூப் 4 தான் என்னோட டார்கெட் அப்படின்னா என்ன பண்ணணும்? டெய்லி இந்த கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகும், விட்டுறவே கூடாது. எவ்வளோ நேரம் ஆகிருப்போகுது? 15 மினிட்ஸ் ஆகுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார் நான் கொஷின் அண்ட் ஆன்சர் யூடியூப்பில் மட்டுமே பார்த்துட்டுமா அப்படின்னும் கேட்டிருந்தீங்க. யூடியூப்பில் இருக்கக்கூடிய வீடியோஸ் மட்டுமே பார்த்துட்டுமான்ட்டு. யூடியூப்பில் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே டெஸ்ட்டாக எழுதும் போது ஆப்பில் நீங்கள் டெஸ்ட்டாக எழுதுவீங்க இல்லையா, டெஸ்ட்டாக எழுதும் போது என்ன ஆகுனா 15 மினிட்ஸ் கொடுத்துருப்பேன். 25 கொஷின்ஸ்க்கு எவ்வளோ நேரம் கொடுத்துருப்பேன்? 15 நிமிஷம். இந்த 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளால் எழுத முடியுதா? 15 மினிட்ஸில் 25 கொஷின்ஸ் நம்மளால் எழுத முடியுதா அப்படின்றத பாருங்கள். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணினா தான் 1 மணி நேரத்தில் 100 கொஷின்ஸ் நீங்கள் போய் எக்ஸாமில் அட்டன் பண்ண முடியும்.
15 மினிட்ஸில் இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுங்க 15 மினிட்ஸ்லாம் எடுத்துக்கிறதில்ல. ஆவரேஜாக 8 மினிட்ஸ். புதுசாக நீங்கள் ஃப்ரெஷராக படிக்கிறீங்க, கொஷின் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் 15 மினிட்ஸ் எடுத்துப்பீங்க. 10 நிமிஷம் 12 நிமிஷம் போதுமானது. எவ்வளோ கொஷினுக்கு? 25 கொஷின்ஸ்க்கு இது படிச்சிருந்தா, ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா. இது முழுக்க முழுக்க எங்கேருந்து சார் கொஷின்ஸ்லாம் கேட்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கொஷின்ஸ் எல்லாமே ஃபுல் சிலபஸ்லேருந்து வரும். ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? தமிழ் பாடத்திட்டம் முழுசாக படிச்சிருக்கணும். சரியா? சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கொஸ்டின் வரும். சரியா? 6th புக்கு 7th புக்கு 8th புக்கு இன்னும் அப்படியே இருக்காதீங்க. நம்ம 1 இயருக்கு முன்னாடியே 6th 7th 8thலாம் லைவ் போட்டுப்போம், போய் பாருங்க. சரியா? எல்லாமே டாபிக் வைஸ் அங்கங்கே வீடியோஸ் நிறைய இருக்கும். நிறைய லைவ் டெஸ்ட் அனுப்பும். டெல்லி சுல்தான், மராத்தி இருக்கிற மாதிரி ஜிஎஸ்ஸாக இருக்கலாம், மேக்ஸாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், எல்லாத்தையுமே ஸ்டாண்டர்ட் வைஸ் ரியல் வைஸ் நம்ம பார்த்துருப்போம். சரியா? இப்போ ரிவிஷனுக்கு வாங்க. ரிவிஷன் ரொம்ப முக்கியம். எக்ஸாம் வர வரலையும் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. எக்ஸாம் வர வரலையும் ரிவிஷன் பண்ணினா மட்டும்தான் எக்ஸாம் அதில் தப்பு பண்ண மாட்டோம். இப்போ எவ்வளோ தப்பு வேணாலும் பண்ணுங்கள். டெய்லி நடக்கூடிய டெஸ்ட்டில் 25 கொஷின்ஸ் வருதா? 20+ எப்போவுமே மிஸ் பண்ணக்கூடாது. சரியா? 20+ இங்கே பார்க்கும்போது சார் 20+ வாங்கிட்டு அப்படின்னு தோணும். அதே 100 கொஷின் போகும்போது பாருங்கள், 100 கொஷின் போகும்போது 4 20 ஆகி போச்சா? இங்கே 20+னா 80 தான் வரும். அப்போ அது என்னது? எல்லாரும் வாங்கக்கூடிய மார்க். எல்லாரும் வாங்கக்கூடிய மார்க்கில் போய் நிற்கக்கூடாது, 95+ அடிக்கணும். அப்படின்னா நம்ம வர வர இப்போ 36வது டெஸ்ட்டில் இருக்கோமா, அடுத்து ஒவ்வொரு டெஸ்ட்டாக போக போக ஒரு 40 டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமோ இல்லை 50 டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமோ என்ன பண்ணணும்? எல்லா டெஸ்ட்லையும் நான் 25க்கு 25 அடிப்பேன் சார் அப்படின்றத உறுதியாக நம்பணும். சரியா? 25 அடிச்சே ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்றத முடிவு பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுங்க. 10 நிமிஷம். சரியா? சின்ன கேப், ஒரு டீ பிரேக் கிடைச்சா போதும். நான் வேலைக்கு போகிறேன் சார், 11 மணிக்கு பிரேக் இருக்கும் இல்லையா, இல்லை ஈவினிங் 4-5 மணிக்கு பிரேக் இருக்கு இல்லையா, ஏதாவது சும்மா ஒரு வாக்கிங் போகும்போது 10 மினிட்ஸ் மொபைல் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது பார்க்குறது பதிலாக டெஸ்ட் எழுதி பாருங்க. அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன. 36 டெஸ்ட்டும் எழுதுனவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வரலையும் கொடுத்த டெஸ்ட்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணவங்க யாராவது இருந்தீங்கன்னா அந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ எந்த அளவு உங்களுக்கு டெஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, என்ன தப்பு பண்ணுன்றதை தெரிஞ்சிக்க முடியும். சரியா? ரொம்ப முக்கியம் அதுதான். அதே போல் எக்ஸ்ட்ரா என்ன கற்றுக்க முடியும்னு பாருங்கள். எல்லாரும் படிக்கிறத தாண்டி நம்ம என்ன படிக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். அப்படி படிச்சுன்னா வெற்றி பெற்றலாம். சரியா? 20 லட்சம் பேருக்கு மேலே படிக்க போகிறாங்க குரூப் 4 அப்படின் போது 20 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்க போகிறதில்ல. எவ்வளோ வேக்கன்சி வருதோ அவ்வளோ வேக்கன்சி தான் நீங்கள் உள்ளே போக போகிறீங்க. அத்தனை பேர் மட்டும்தான் வேலை வாங்க போகிறீங்க. மீதி எல்லாரும் மறுபடியும் அடுத்த வருஷம் படிக்க போகிறாங்க. இதுதான் உண்மை. இது ஏற்றுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். சார் நான் படித்தா எனக்கு கிடைக்கல. கண்டிப்பாக ஏற்கனவே எக்ஸாம் எழுதி வெளியே வந்தவங்க இருக்காங்க, சிவி அப்லோட் பண்ணிட்டு வெளியே வந்தவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது பயமுறுத்துறதுக்காக சொல்ல 6 மாதம் படித்தாலே 4 மாதம் படித்தாலே வெற்றி பெற முடியும். நம்ம எந்த அளவு எஃபோர்ட் போடுறோம். கொஷின் பேப்பர் எப்படி வருது, ஈஸியாக வருதா கஷ்டமாக வருதா? நம்ம ரொம்ப வருஷமாக படித்த கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? அதே போல் நான் இப்போ படிக்க ஆரம்பித்த கொஷின் பேப்பர் கஷ்டமாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கொஷின் பேப்பர் ஈஸி கஷ்டன்றது எக்ஸாம் எழுதும் போது தான் தெரியும், அது வரையும் தெரியாது. அது வரையும் நம்ம என்ன பண்ணோம், எழுதிட்டே தான் இருக்கணும், படிச்சுட்டே தான் இருக்கணும். யாருக்கும் இப்படி வரும் அப்படி ஒன்று யாருக்கும் தெரியாது. அப்போ படிக்கிறத மட்டும் விட்டுறவே கூடாது, என்றைக்கும் விடக்கூடாது. அதே போல் நிறைய பேர் படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கல சார் அப்படின்னீங்க, அதை பற்றி தனி வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். படிக்கிறதுக்கு டைம் எப்படி மெயின்டைன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத தனி வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். சரியா? தமிழ் 100 மார்க், சாரி 100 கொஷின். சரியா? 100 கொஷின் இருக்கும்போது விட்டுறவே கூடாது. அதே போல் மேக்ஸு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்யூஷன் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எத்தனை பேர் பார்க்குறீங்க சத்தியமாக தெரியல. சரியா? எத்தனை பேர் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு தெரில. கற்றுக்கிறது யார் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, யார் யாரெல்லாம் எக்ஸாம் கிளியர் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம படிக்கிறோமா அப்படின்றத நீங்களே கேட்டு பாருங்கள். சரியா? ஏன்னா நம்ம படித்தா தான் வேலை கிடைக்கும். நமக்கு பதிலாக இன்னொரு ஆள் போய் எக்ஸாம் எழுத போகிறதில்ல, நமக்கு பதிலாக இன்னொருத்தர் போய் எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு வந்து வேலை வாங்கி தர போகிறதில்ல. நம்ம தான் படிக்கணும். அப்போ நம்ம தான் எஃபோர்ட் போடணும். மேக்ஸில் 25 கொஷின்ஸ் வரும்போது அது டெய்லி ப்ராக்டிஸில் இருக்கணும். அப்போ தினசரி நீங்கள் என்ன பண்ணணும், தமிழும் மேக்ஸும் விட்டுறவே கூடாது. இது ரெண்டும் திருப்புதலாக இருக்கணும். தமிழும் மேக்ஸும் எப்படி இருக்கணும், திருப்புதல்.
நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, சார் நான் தமிழ் சிலபஸ் இன்னும் முடிக்கலையே, பரவாயில்ல, படிச்சதில் எவ்வளோ தருதுன்னு பாருங்கள். மேக்ஸ் முழுசாக முடிக்கலையே, பரவாயில்ல, படிச்சதில் எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். 25 கொஷின்ஸ் எழுதுறீங்களா, இந்த 25 கொஷின் நீங்கள் படிச்சது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். மேக்ஸ் நீங்கள் படிச்சது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். எவ்வளோ தெரியுதுன்னு பாருங்கள். தெரிஞ்சதில் எவ்வளோ தப்பு பண்ணுறீங்கன்னு பாருங்கள். கற்றுக்கோங்க, டெய்லியும் கற்றுக்கோங்க. சரியா? அப்படி பண்ணிங்கன்னா எக்ஸாம் வரும்போது உங்களுக்கு பயம் இருக்காது. நிறைய தப்பு இப்பயே பண்ணுறோன்னா எக்ஸாம் நடக்கும்போது தைரியமாக போய் எழுதலாம். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, ப்ராப்பராக இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் சார், டெஸ்ட்டு எல்லாமே தமிழ் டெஸ்ட்டும் சரி மேக்ஸ் டெஸ்ட்டும் எல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படின்னா எக்ஸாமுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி 30 டேஸ்க்கு முன்னாடி தைரியமாக நீங்களே சொல்லுவீங்க, நான் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டேன் சார், கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடுவேன். உங்களால் உறுதியாக சொல்ல முடியும், உங்களுக்கே அந்த நம்பிக்கை கிரியேட் ஆகும். சரியா? ஏன் அப்படின்னா பயிற்சி தான், விடாத முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கே ஒரு லெசன் 2 லெசன் முடிக்கும் போது தான் நம்பிக்கை வரும். படிக்காத வரையும் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த தமிழ் டெஸ்ட்டில் 10 அடிக்கும் போது கண்டிப்பாக நம்ம மேலே நம்பிக்கை இருக்காது. அதே 23+ அடிங்க, அடுத்த டெஸ்ட்லேயே அடிச்சிருவேன் அப்படின்ற நம்பிக்கை வரும். சரியா? இதே தான் மேக்ஸ்க்கும், இதே தான் ஜிஎஸ்க்கும். அப்போ நமக்கு நம்பிக்கை கிரியேட் ஆகுனா நம்ம உழைப்பை போடணும். நம்ம உழைப்பை போட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு நம்பிக்கை கிரியேட் ஆகும். சரியா? ஸோ டெய்லி இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் தமிழ் லைவ் டெஸ்ட் வந்து கொடுங்க, நைட் வந்து யூடியூப்பில் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இனிமேல் ப்ராப்பராக வரும். சரியா? அதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அதே போல் பெண்டிங் இருக்கிறது என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. பிளேலிஸ்ட் இருக்கும். சரியா? அந்த பிளேலிஸ்ட்டில் எது இதெல்லாம் இன்னும் லைவ் டெஸ்ட்டாக கொடுக்கலையோ, அதாவது யூடியூப்பில் கொஷின் ஆன்சராக கொடுக்கலையோ, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக கொடுக்கலையோ, அது எல்லாமே உங்களுக்கு கொஷின் ஆன்சராக வரும். சரியா? அது எப்போ சார் அப்டேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் 2 வீடியோவோ 3 வீடியோவோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரியா? 25 கொஷின்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் 22 இல்லை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பார்ட் 22 இல்லை அப்படின்னா அது அப்டேட் ஆகும். இதெல்லாம் இல்லையோ அது பகலில் ஏதாவது ஒரு டைமில் அப்டேட் பண்ண சொல்கிறேன். ஏதாவது ஒரு டைமில் பகலில் அப்டேட் பண்ணுவோம். சரியா? அதே போல் இப்போ ரெகுலராக நம்ம கொடுத்துட்ருக்கோம் இல்லையா, தினசரி போகுது இல்லையா, தினசரி போகக்கூடிய தேர்வு எல்லாமே என்ன ஆகும், தினசரி நடக்கூடிய தேர்வு தமிழ் தேர்வு எல்லாமே இன்னைக்கு 36 பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கான டெஸ்ட் வரும். சரியா? நாளைக்கு 37 பார்க்கணும்னா அதுக்கான டெஸ்ட் நைட்டு 9 மணிக்கு அப்டேட் ஆகும். சரியா? புதுசாக பார்க்குறவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. என்ன டைமிங் சார் டெஸ்ட் நடக்கும், ஆப்பில் டெஸ்ட் நடக்குங்க. புதுசாக இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க, ஆப்பில் காலையில் 11 மணிக்கு டெஸ்ட் அப்டேட் ஆகும். 11 மணி 11:30க்குள்ளே அப்டேட் பண்ணிடுறோம் முடிஞ்ச வரலையும். சரியா? பேட்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இதெல்லாம் எழுதுங்க. சரியா? எங்கே படித்தாலும் இதெல்லாம் எழுதி பாருங்கள். நீங்கள் எங்கே படிக்கிறீங்களோ தினசரி பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு இடத்துல டெய்லி டெஸ்ட் போட்டே இருங்க. அது தமிழ் மேக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். சரியா? இதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. காலைல 11 மணிலேருந்து 11:30க்குள்ளே டெஸ்ட் அப்டேட் ஆகிடும். நைட்டு 8 மணி வரையும் உங்களுக்கு டைம் இருக்கும். சரியா? நைட்டு 9 மணிக்கு யூடியூப்பில் உங்களுக்கு வீடியோ வந்துடும். சரியா? இதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இதில் இன்னும் அடிஷ்னல் கொஷின்ஸும் பார்ப்போம், எக்ஸ்ட்ரா கொஷின்ஸும் இந்த வீடியோவில் வரும். சரியா? டெய்லி நடக்கக்கூடிய இந்த ஆப் டெஸ்ட், இது வரையும் ஆப் எதுனே தெரியல சார் அப்படிங்கிறத அதியமான் டீமோட ஆப். சரியா? புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அதியமான் டீமோட ஆப்பில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கும். சரியா? அந்த கோர்ஸில் எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லை. நோட்டிஃபிகேஷன் ஆப்பில் வரும். டெஸ்ட் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் போய் தேடலாம் வேண்டாம். டெஸ்ட் அப்டேட் பண்ணால் ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் வரும். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலகிராம்லேயும் போட்டுருவோம். சரியா? தைரியமாக படிங்க. தைரியமாக படிச்சா தான் வின் பண்ண முடியும். பயப்படாதீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையே பயம். சரியா? நான் சொல்கிறேன். இப்போ டெலகிராமில் என்ன பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம்லேயும் உங்களுக்கு டெஸ்ட்டு போட்டோடனே அப்டேட் பண்ணிவிடுவேன். சரியா? என்ன மார்க் வாங்கினாலும் சரி, அது 15, 18, 20, 22 டெய்லி எழுதுங்க. சார் 10 தான் வருது, நான் எல்லாத்தையும் படித்து முடிச்சு எழுதுறேன்னா வேலைக்காக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது என்றைக்குமே நமக்கு இதெல்லாம் முழுசாக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. டிஎன்பிஎஸ்சின்றது ஒரு கடல் மாதிரி. சரியா? ஒட்டுமொத்த சிலபஸ்லாம் உங்களால் முடிக்க முடியாது, அவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியாது. முடிக்கலாம், நிறைய நாள் படித்தாலும் முடிச்சிடலாம். அதுக்காக சொல்கிறேன். சரியா? கடல் மாதிரி நிறைய இருக்குது, படிக்க 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 வந்துகிட்டே இருக்கும். இது போட்டித் தேர்வு.
அப்போ நம்மளால் முடிஞ்ச வரலையும் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும்னு பாருங்கள். அவங்க கேள்வியை சிரமமாகவும் கேட்பாங்க, ஈஸியாகவும் கேட்பாங்க. எவ்வளோ பேர் தேவையோ அவ்வளோ பேர் எடுத்துப்பாங்க. சரியா? அப்போ ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணுங்கள். வெறுமனே நான் தமிழுக்கு மட்டும் சொல்லலை, ஏற்கனவே நம்ம தமிழ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜிஎஸ் ஃப்ரீ டெஸ்ட்லாம் போயிட்டுருக்கு ஆப்பில். இதெல்லாம் எவ்வளோ பேர் எழுதுறீங்கன்னு தெரில. சரியா? நீங்களே எழுதி பாருங்கள். டெய்லி ஆப்பில் ஜிஎஸ் ஃப்ரீ டெஸ்ட்லாம் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். சரியா? நான் இப்போ இந்த வீடியோவில் தமிழ் மேக்ஸ் சொல்ல வந்திருக்கேன். ஜிஎஸும் எழுதிட்டு வாங்க. சரியா? ஏன்னா ஃபோக்கஸ் ப்ரிலிம்ஸ் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி அது ரெண்டும் ஃபோக்கஸ்டாக படிச்சுட்டு வாங்க. சரியா? தேர்வில் கரெக்டாக ப்ராப்பராக நான் இதெல்லாம் பண்ணுறேன் சார், இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிட்டு எழுதிட்டு வாங்க. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கிராஃப் இருக்கும், ஆப்லேயே பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணிக்கலாம். சரியா? அதெல்லாம் செக் பண்ணிட்டு வாங்க. ஓகே. அதே போல் உங்களுக்கு புக்ஸ் எதாவது வேணும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறேன், குரூப் 2க்கு எதாவது வேணும், புக்ஸ் வேணும் அப்படின்னா டீம் கான்டாக்ட் பண்ணிக்குவோம். சரியா? 8681859181 சிலபஸ் பேஸ் பண்ணி புக்கை ரெடி பண்ணியிருப்பாங்க. எஸ்சிஆர்டி புக்ஸ் இருக்கும். வேணுன்றவங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு நீங்கள் புக் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வீடியோ கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வேணும், கம்ப்ளீட்டாக புக் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃபர் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள் டீமில். சரியா? உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். சரியா? வீடியோ கிளாஸஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். வீடியோ கிளாஸஸ் ஆல்ரெடி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை கேட்டு கூட என்ரோல் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் இது ரெண்டும் நீங்கள் ஒரே டைம் என்ரோல் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ டெஸ்ட்டு மட்டும் வேணும் அப்படின்னா வீடியோக்கில் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய டெய்லி கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டு யார் வேணாலும் எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். சரியா? அதாவது அன்னன்னைக்கு கொடுக்கக்கூடிய டெஸ்ட் டெய்லி ஃப்ரீயாக எழுதிக்கோங்க. சரியா? ஏன்னா அடுத்த நாள் அடுத்த டெஸ்ட் கொடுத்துருவேன். நான் போய் ஒரே நாள் எழுதுறேன் சார்னா கஷ்டம். சரியா? நான் டெய்லியும் கொடுத்துட்ருக்கேன். டெய்லியும் எழுதிட்டு வாங்க. திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரலையும் எழுதிட்டு வாங்க தமிழை. சரியா? அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கும் டெய்லியும் எழுதும் போது ஒரு பழக்கம் ஹேபிட் வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா எக்ஸாம் எழுதும் போது ஒரு பயமும் இருக்காது. சரியா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டெய்லி ஃப்ரீ டெஸ்ட் தமிழும் சரி மேக்ஸும் அப்டேட் பண்ணுவாங்க. ஜிஎஸ் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணுவாங்க, ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம், கட்டளை தவம், ஆர்சவரம். நன்றி, வணக்கம்.